ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 23%, ரிலையன்ஸ் ரீட்டைலு ஜிவாமே நிறைய பிராண்ட்ஸ் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 23%. அதுவும் இல்லாமல் கேஸ் அண்ட் பைப்லைன் இது வந்து இப்போ ஒரு 1% ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஆசஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 1 lakh crore கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆயில் டு கெமிக்கலை வச்சுக்கிட்டு ஜியோன்னு ஒன்று, ரிலையன்ஸ் ரீட்டைலும் ஒன்று இருக்குது. மூணுத்துக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியிலேருந்து கொண்டு வர முடிஞ்சுது அவங்களால. அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்ணி அவங்க பணத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ டெப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட 0 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட சந்தை மதிப்பு ரிலையன்ஸ் ரீட்டைல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடியை டச் பண்ணிடுச்சு. ஸோ இது இந்தியாவிலேயே ரொம்ப அதிகம். இது சீக்கிரமாக 100 லட்சம் கோடியை டச் பண்ணுன்றது தான் இவங்க ஓவரால். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி இப்போ ரீசெண்டாக 47th ஜென்ரல் மீட்டிங் போன வாரம் நடந்துச்சு. அதில் திரு முகேஷ் அம்பானி அவர்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக அவங்க பையன் கல்யாணத்தை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தோம், நிறைய வைரல் மீம்ஸும் பார்த்தோம். அவர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 67 வயசு ஆகுது அவருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, இதுக்கப்புறமா நம்ம கம்பெனியை வாங்கலாமா, என்ன நடக்க போகுது ரிலையன்ஸில் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, ரிலையன்ஸோட போர்ட் மீட்டிங்கில் 1:1 போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நடந்துடும். பிகாஸ் செபி கிட்ட கேட்காம அது சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நடந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1977 இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. 83 பார்த்தீங்கன்னா 3:5 போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 97, 2009, 2017 கொடுத்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூவும் 2020 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தடவை ஷேர் மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இதனால் என்ன யூஸ் ஆஸ் அ கம்பெனிக்கு இன்வெஸ்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் ஆகிடும். ஸ்டாக் வேல்யூ உடனே குறைஞ்சாலும் பட் லாங் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற பாயிண்ட்டை தான் நம்ம யோசிப்போம். இப்போ இந்த கம்பெனிக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. யூஸ்வலாக ஆயில் டு கெமிக்கல் அப்படின்றது தான் சொல்லுவோம். பட் ஆயில் டு கெமிக்கல் தாண்டி ரிலையன்ஸ் ரீட்டைல் செக்மெண்ட்லேயும் நல்ல ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஜியோ 5G நமக்கு தெரியும். அது இல்லாமல் ஜியோ டிஜிட்டல் மொபைல் ஆப் மூலமாக மூவிஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ப்ராட்பேண்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறமா புது பிஸ்னஸ் வந்து நியூ வெர்டிகல்ஸும் லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அதுக்கு பயங்கர டீட்டெயில்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது புது துறைகளில் போய் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து டில் 2008-9 பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கம்பெனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க பிரதர்ஸ் பிரிஞ்ச பிறகு இந்த ரிலையன்ஸ்ன்ற பேரை முகேஷ் அம்பானி அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்பெனி மட்டுமே இருந்தது, பெட்ரோகெமிக்கல், ரிஃபைனரி, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா ஜியோ 5G ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டைம்லைன் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ரோல் அவுட் ஆன பிறகு கிட்டத்தட்ட அவங்க தான் ஹெவி காம்படிஷன் டு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். வோடோஃபோன் ஐடியா, ஏர்டெல், இவங்க எல்லாமே பயங்கர டஃப் காம்படிஷன். அண்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஒரு 10-11 பேர்லேருந்து குறைஞ்சி இப்போ ஒரு 3 பிளேயர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். அலாங் வித் BSNL 4வது பிளேயர் சொல்லலாம். ஸோ ஜியோ வந்து பயங்கர லீப் சொல்லலாம். அதே மாதிரி கோவிட் டைமில் கடன் ஜாஸ்தி இந்த கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு, அதுவும் கோவிட் வந்துருச்சு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆயில் டு கெமிக்கலை வச்சுக்கிட்டு ஜியோன்னு ஒன்று, ரிலையன்ஸ் ரீட்டைலும் ஒன்று இருக்குது. மூணுத்துக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியிலேருந்து கொண்டு வர முடிஞ்சுது அவங்களால. அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்ணி அவங்க பணத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ டெப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட 0 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த சோலார் எனர்ஜி, பயோ எனர்ஜி, பயோகேஸ் பிளான்ட்டு as well as க்ரீன் எனர்ஜி, ஹைட்ரஜன் ரிலேட்டடாக நியூ செல், இது எல்லாமே வந்து R&Dயும் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங்கும் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி செல் ப்ரொடக்ஷன், இந்த சோலார் EV இது ரிலேட்டட் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, கிகா ஃபேக்ட்ரி அப்படின்வாங்க. அதாவது எண்ட் டு எண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் எல்லாமே நடக்கிற மாதிரி பண்ணுறது. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடியில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஜாம்நகர். அங்கே இந்த மாதிரி ஒரு 5 ஜிகா ஃபேக்ட்ரி, வெறும் சோலார் பேட்டரி மட்டும் இல்லாமல் எல்லா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுக்கும் இவங்க பிளானிங் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவரோட 47 ஜென்ரல் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா
டீப் டெக், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எவ்வளோ அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1000 சயின்டிஸ்ட் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏஐன்ற வார்த்தையை அவ்வளோ அட்வான்ஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களோட எல்லா என்டர்பிரைஸ், ரிலையன்ஸ் அசச், நான் சொன்ன 3-4 கம்பெனி இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து இன்டகிரேட்டடாக டேட்டா இன்புட்டை வச்சுட்டு இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வேலை செய்ய முடியுன்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா பண்ண போகிறதாகவும் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கான புது பிஸ்னஸையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. சரி, நம்பர்ஸ் பார்த்தோன்னா ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அண்ட் 2008-9லேருந்து 16-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூமெண்ட்டே இல்லை. பட் ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 17ல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் ஜியோ பயங்கர லான்ச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. 17ல் 1:1 போனஸ், மறுபடியும் 1000 ருபீஸ் தாண்டிச்சு. ரைட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ வந்து மறுபடியும் 3000 ருபீஸ் ப்ளஸ் போயிருக்கு. இங்கேருந்து போனஸ் 1:1 போனஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. டேட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ இருக்கிற ஷேர் ப்ரைஸ்லேருந்து பாதியாக குறையும். ஸோ நீங்கள் இப்போவே அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் கடனை மட்டுமே நம்பி இந்த கம்பெனி இல்லை, கடன் வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடிய நிலைமை. அண்ட் போனஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு ஆரம்பித்தேன். போனஸ் எதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சர் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் டேட்டா, இவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண விதங்கள். அண்ட் ஒன்ஸ் இவங்களுக்கு நிறைய கடன் வேணும், இல்லைனா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஈக்விட்டி ரூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க ஷேர் போனஸ் கொடுக்கலாம், இல்லை ஷேர் ஸ்ப்ளிட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாக் ரைட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி 2020ல் 1:15 சொன்னோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ஈடுபட முடியும். இவங்களோட ரெவென்யூ ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல்ஸ், அந்த ஆயில் ரிஃபைனரியிலேருந்து கெமிக்கல் ஜென்ரேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 57% வந்துட்டு இருக்கு. அண்ட் மீடியா ஜியோ பொறுத்த வரைக்கும் 11% ரெவென்யூ. ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 23%. ரிலையன்ஸ் ரீட்டைலு, ஜிவாமே நிறைய பிராண்ட்ஸ் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க, இது ஒரு 23%. அதுவும் இல்லாமல் கேஸ் அண்ட் பைப்லைன், இது வந்து இப்போ ஒரு 1% ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அசஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 1 lakh crore கிராஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் இவங்களும் பயங்கர ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குவாண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸில் வந்து எல்லாருமே வந்து குவாண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் போது அவங்க ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் மிட் கேப்பாக இருந்தாலும் அவங்க ஒரு போர்ஷன் லார்ஜ் கேப் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி ரிலையன்ஸை ஹோல்ட் பண்ணி லாஸ்ட் ஒரு சின்ஸ் 18-19ல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போனஸ் கிடச்சிது. அந்த ரிலையன்ஸ் அசெட்ஸ் சென்செக்ஸை ட்ரைவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்தது ரிலையன்ஸ்னு சொல்லலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்ந்து 7.84% ஷேர் வச்சுருக்காங்க. எல்ஐசி நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் 6.3%. ப்ரமோட்டர் 50%க்கு மேலே வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட பசங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறதுக்காக புது புது வெர்டிகல்ஸ் ஆரம்பித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்பில்ட் ட்ரைனிங், அந்த சிஓட ட்ரைனிங்ஸும் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க நிறைய மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. யார் யார் என்ன வெர்டிக்கல் பார்த்துக்க போகிறாங்க இந்த அந்த 47 ஜென்ரல் மீட்டிங்லேயும் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 7 years இந்தியா டபுள் ஆகும் அப்படின்னும் போது இவங்க நம்ம ஃபஸ்ட்டு 20 years இந்தியாவில் பெரிய கம்பெனி ஆகிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த 20 years வேர்ல்ட்ஸ் டாப் 50 கம்பெனிஸில் உள்ளே வரதுக்காக நமக்கு டைம் ஆச்சு. அடுத்த 20 வருஷத்தில் டாப் 30 கம்பெனிஸில் வர்றதுக்கு நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் டாப் 30 கம்பெனிஸில் வர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான வேலைகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ரைட் டீம்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே குரு படம் பார்த்துருப்போம். குரு படத்தில் வந்து திருபாய் அம்பானி கேரக்டரில் தான் அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பார். தமிழ்லேயே வந்து டப் பண்ணியிருந்தாலும் நல்ல இம்பேக்டான படம், திருப்பி வாட்ச் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோள். ஸோ என்ன தான் நம்ம டாட்டாவும் ரிலையன்ஸும் கம்பேர் பண்ணாலும் ரிலையன்ஸ் வந்து நம்ம டாட்டாவோட பிராண்ட் வேல்யூ, லாயல்ட்டி இதை வந்து ரிலையன்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்செப்ஷனே டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் ஸ்டாக்குன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் தாண்டி பர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ் ஷீட் இது தான் பேசும். எனக்கு லாஸ்ட் 10 yearsல எப்படி போயிருக்குன்றதை தாண்டி நெக்ஸ்ட்டு 5 to 10 years அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன, சொன்னதை செய்கிறாங்களா, ரெவென்யூ ஜென்ரேஷனில் இருந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதா, அவங்க பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக போகுதா, இதெல்லாம் வாட்ச் பண்ணி ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நடக்குதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ பர்செப்ஷன் ஆளுக்கு ஆள் மாறும். அண்ட் இப்போ இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இணக்கமாக போக வேண்டியது அம்பானிஸ், டாட்டாஸ் அண்ட் அதானிஸ்னு சொல்லலாம். இப்போ அதானியும் கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இவ்வளோ லாங் ஸ்டாண்டிங் ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு துறையிலையும் வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது
அவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்காக இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த கம்பெனி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், ரிலையன்ஸ் ஆசச். ஸோ இது வந்து எல்லாமே புதுசு. இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே R&D பண்ணி புதுசு. இது மெட்டீரியலைஸ் ஆகி லைவ் ஆகி ப்ராஃபிட் வர்றதுக்கு டைம் எடுக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தனியாக லிஸ்ட் டவுன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர். அதே மாதிரி ஜியோ மொபைல்ஸ் தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜியோ டிஜிட்டலோடு சேர்த்து ரிலையன்ஸ் ரீட்டைல் தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி, பயோ எனர்ஜி, PV வோல்டிக் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி புது ஃபீல்ட்ஸ்லேயும் இவங்க என்டர் ஆகிட்டு நிறைய கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே தனியாக லிஸ்ட் ஆச்சுன்னா இப்போது இதோட சந்தை மதிப்பு ரிலையன்ஸ் ரீட்டைல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடியை டச் பண்ணிருச்சு. ஸோ இது இந்தியாவிலேயே ரொம்ப அதிகம். இது சீக்கிரமாக 100 லட்சம் கோடியை டச் பண்ணுன்றது தான் இவங்க ஓவரால் எய்மு. அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃப்யூச்சருக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டீம் யாரும் வர போகிறாங்க, பசங்களுக்கு கிளியர் விஷன் இருக்குது, ஃபண்டமெண்டலி ஓகே. அண்ட் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்ராக்டிவாக இருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, எப்போயாவது ஒரு நல்ல சுச்சுவேஷன் வருதுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். மற்ற நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு ரிலையன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிலையன்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து ரிலையன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இது வந்து அனாலிசிஸ். பிகாஸ் 47 ஜெனரல் மீட்டிங் பார்த்தேன், எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது, அது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.